பாண்டுரங்கா. ராதே ராதே. கோவூர் நாமத்வார் பிரேமி கவரதன் மாதுரிசகி மற்றும் குருநாதரை பிரார்த்தித்துக் கொண்டு எங்கள் பயணத்தை தொடங்கினோம். இந்த வீடியோவில் நாம் சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் கோவிலின் தரிசனம் செய்ய போகிறோம். ராதே ராதே. இது பண்டர்பூர்ல ஞானேஸ்வர் மாவுலி மந்திர். அவர் ஞானேஸ்வர் மகாராஜ மாவுலின்னா அம்மா அப்படின்னு அன்போட எல்லாரும் அழைப்பாங்க. மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ் அவருடைய மந்திர் இது. பண்டர்பூர் கோயிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் நாமதேவருடைய ஜென்மஸ்தான் சொன்னாலையும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் 1 கிலோமீட்டரில் இந்த மந்திர் இருக்குது. அவர் எழுதின ஞானேஸ்வரியை இங்கே எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அவர் ஞானேஸ்வர் மகாராஜ் பூனே பக்கத்தில் ஆலந்தி அப்படிங்கிற இடத்துல அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அவருடைய ஜீவ சமாதி இருக்கிற இடம் ஆலந்தி, இந்திராணி நதி கரையில் அங்கே இருக்குது. இது ஞானேஸ்வர் மாவுலி மந்திர் பண்டர்பூரில் இருக்குது. இங்கே ஞானேஸ்வரி அப்படின்னு அவர் எழுதின அந்த கிரந்தத்தை அவருடைய பக்தர்கள்லாம் எப்பொழுதும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான ஸ்தலம். ஞானேஸ்வர் சாட்சாத் பாண்டவங்களுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டர்பூர் வரக்கூடியவர்கள் அவசியம் இந்த ஞானேஸ்வர் மாவுலி மந்திரையும் தரிசிக்கணும். இங்கே நிறைய சாதுக்கள் எப்பவும் ஞானேஸ்வரி, எப்படி நம்ம எல்லாம் பாகவதம் படிக்கணும்ல, அது மாதிரி பாகவதத்துக்கு சமமான ஞானேஸ்வரியை இங்கே பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவும் சத்சங்கம் நடக்கக்கூடிய அற்புதமான இடம் பண்டர்பூரில். இந்த காணொளியில் நாம் சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் கோவிலின் தரிசனம் பார்த்தோம். ராம் கிருஷ்ணஹரி.